Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கொடைக்கானலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் சற்றே அவதிக்கு உள்ளாகினர். படகு சவாரிகள் செய்தவர்கள் மழையை பொருட்படுத்தாமல் உற்சாகமாக குடும்பத்தினருடன் பயணித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணி நேதாஜியிடம் கேட்கலாம். வணக்கம் மணி, விவரங்கள். நிச்சயமா மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் அவ்வப்போது காலநிலையானது மாறி மாறி வருவது வழக்கமான ஒன்றாகும். இந்நிலையில் காலை முதலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது திடீரென காலநிலை மாறி மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையினால் நனைந்தபடி சென்ற சுற்றுலா பயணிகள் மேலும் நட்சத்திர ஏரி படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மலையிலே நினைந்து படகு சவாரி செய்து சைக்கிள் சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். குறிப்பாக கொடைக்கானல் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நீர்வீழ்ச்சிகள் பகுதியில் வறண்டு காணப்பட்டது. தற்போது பெய்து வரும் மழையினால் கொடைக்கானல் நகர் மற்றும் கிராம பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் நீர்வீழ்ச்சியின் தண்ணி ஆர்ப்பட்டு கொட்டி வருகிறது. இதனால் தற்போது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதே போல கொடைக்கானல் பகுதி கடந்த சில தினங்களாகவே குடிநீர் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது பெய்து உள்ள மழையினால் தண்ணீர் தட்டுப்பாடு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முக்கிய நகர் பகுதிகளான நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அண்ணா சாலை ஆகிய பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மறைமுகமான இடத்திற்கு ஓடி சென்று நிற்கும் சூழலும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் தற்போது பெய்த மழையினால் உள்ளூர் வாசிகள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணி நேதாஜி.